இந்த சுடருக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு சந்தேகமும் வந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி தான் விஜயும், மல்லியும் அவ்ளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அ விஜயும், மல்லியும் நெனச்ச மாரி நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய டவுட் வந்தது மட்டும் இல்லாம, அத கிளாரிஃபையும் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, சுடர் இருந்துட்டு இப்போ திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எவ்ளோ தைரியம் தான் அந்த விஜயும், அந்த மல்லியுமா சேர்ந்துகிட்டு என்கிட்டயே நாடகம் போடுவாங்க, என்னையே ஏமாத்துவாங்க, அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னதான் விஜயும், மல்லியும் அங்க சண்டை போட்டுக்கிட்டாலுமே கூட, அவங்க சண்டை போடல. நான் வரும்போது மட்டும் நீங்க சண்டை போட்டா போதுமா? நான் வெளிய வந்த உடனே அப்படியே கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க, அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இந்த சுடர் இருந்துட்டு அதாவது ராஜேஸ்வரி வந்து அந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சுடருக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சது. அதுவும் இல்லாம விஜய் போட்டிருந்த ஷர்ட் எப்படி மல்லி கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இங்க மிகப்பெரிய பிரச்சனை கிளம்புனது மட்டும் இல்லாம, அடுத்ததா நேரா போயிட்டு இந்த ரகு கிட்ட வந்து பேசி, கடைசியில எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் வந்து வாங்கிர்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கலாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சுடருக்கெல்லாம் வந்து ஐய்யய்யோ! இந்த மல்லிய வந்து நம்ம எப்புட்றா விரட்டுறது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தோம். ஏன்னா விஜய் வேற வந்து எனக்கு ரேணுகா எப்படியோ மல்லியும் அப்படிதான் அப்படி இப்படிங்கிற மாரி வீரவாசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது எப்புட்றா வந்து மல்லிய நம்ம விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிற மாரி நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து அதுக்கான வேலையே கிடையாதே. ஏன்னா விஜயே வந்து மல்லி மேல கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, மல்லிய வேணான்னு சொல்லிட்டு வந்து தொரத்தி அடிக்கிற அளவுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்படி வந்து அ அதாவது ஆசை காட்டி மோசம் பண்றாங்களே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ இந்த ரகுக்கு, அடுத்ததா சுடருக்கு இவங்க எல்லாருக்குமே விஜயும், மல்லியும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இனிமே வந்து இவங்களோட ஆட்டமே வேற மாரி இருக்கும். ஏன்னா இவ்ளோ நாள் வந்து இந்த சுடர் வந்துகிட்டு இந்த கதிரேசனோட சொத்து கிடைக்க போகுது. அடுத்தபடியா வந்து விஜய்யோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை கிடைக்க போகுது. ரேணுகாவா எங்க செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைய யாராலயுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஆப் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சுடருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் தெரியணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான் இப்போ தெரிய வரப்போகுது. ஒரு பக்கம் மல்லியோட அண்ணன் இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாரி வந்து அவங்க அண்ணி அதாவது நாகு இருந்துட்டு அதாவது நாகு வந்து இந்த மாரி நல்லபடியா இருக்க மாட்றாங்க, அப்படி இருக்க மாட்றாங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அவரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இப்பதான் எல்லா உண்மையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது சுடருக்கு உண்மை தெரியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ விஜய்க்கு உண்மை தெரிய வரப்போகுது. இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே விஜய், மல்லி இவங்க எல்லாருமே உஷாராவறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு திருட்டுத்தனமா வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாரி வந்து ஆக்ஷன் பண்றது, அத பண்றது, இத பண்றது, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது விஜய் வந்து அந்த ஷர்ட்ட எடுத்துட்டு போயிருந்தாலோ, இல்ல வந்து அந்த ஷர்ட்ட வந்து வேற ஷர்ட் போட்டுட்டு போனது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஷர்ட்ட எடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இல்ல. எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லபடியாவே நடந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரான விஷயங்கள் தான் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா, இவ்ளோ நாள் வந்து இந்த ரேணுகா அப்படிங்கிறவ அதாவது இந்த சுடர் வந்து மல்லிக்கும், விஜய்க்கும் நடுவுல இருந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மல்லியும், விஜயும் வந்து ரொமான்ஸ் பண்றதுல வந்து ஒரு கொஞ்சம் ஆர்வத்த காட்டுனாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஷர்ட்டோட வந்து கீழ இறங்கி இந்த ராஜேஸ்வரி முன்னாடி கெத்து காட்டுற மாரி வந்து காட்டுனது, இது எல்லாமே உண்மையிலேயே செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்களா? இல்ல வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பண்றாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா, இவ்ளோ பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. சுடருக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு இன்னும் ஒரே ஒரு 10 நாள் தான். 10 நாளைக்கு வரைக்கும் தான் வந்து இந்த டிராமா எல்லாமே அப்படின்ற மாரி சொல்றாரு. எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த ராஜேஸ்வரி கண்ணு முன்னாடி ஏன் இப்படி பண்ணணும்? எதுக்காக அந்த சட்டைய போட்டுட்டு மல்லி திரியணும்? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் தான் மல்லி இருந்துட்டு என்னது ராஜேஸ்வரி நமக்கு தெரியாம ஃபோட்டோ எடுக்கிறா போல இருக்கே! அப்டின்ற மாரி வந்து சொல்லி, அவளோட ஃபோன எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, இவ்ளோ நேரமா வந்து சுடர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்டின்னும். அடுத்ததா சுடருக்கு வந்து இந்த ஃபோட்டோவ அதாவது மல்லி வந்து அந்த ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாங்க இல்லையா? ஷர்ட்டு. அந்த ஒரு ஷர்ட் ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு விட்டது. அத பார்த்த உடனே மல்லிக்கு பயங்கரமா அதிர்ச்சி. அதுவும் இல்லாம சுடருக்கு இந்நேரம் சந்தேகம் வந்திருக்கும். விஜய் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு பிசினஸ் விஷயமா. அப்டி இருக்கும்போது, இப்ப எங்க போனாரு? ஒண்ணுமே ஆளையே காணோமே!
பண்ணணுமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இப்போ வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டுருக்கும். அதாவது சுடர் வந்து இந்நேரத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா, விஜய் எங்கேயும் போல. என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ மல்லி முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா சுடர் வீட்டுக்கு வரும்போது, அதாவது இங்க வந்து நம்ம விஜய், அடுத்ததா சுடர் இவங்க எல்லாருமே கதிரேசனோட வீட்ல மீட் பண்ணும்போது, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்க போகுது. உண்மையிலேயே அந்த ஒரு சம்பவத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சுடர் இருக்காங்க இல்லையா? சுடர் வந்துட்டு இப்ப என்ன ரகுவ பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, பயங்கர வேகமா, பயங்கர ஆத்திரத்தோட வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அ அதாவது இங்க வந்து விஜய் வந்து பாண்டிச்சேரி போல மல்லிய தான் பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா மல்லி வந்து ஏற்கனவே விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாரி வீட்டுக்கு போறதுக்குள்ளயே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாரி நீங்க எங்க இருக்கீங்க? அ சுடருக்கு வந்து டவுட் வந்துடுச்சு. நீங்க வந்து பாண்டிச்சேரி போல அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருப்பா இந்நேரத்துக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த டீட்டெயில்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே செம்ம ஷாக் ஆகுது விஜய்க்கு. அந்த ஒரு டைம்ல தான் விஜய் இருந்துட்டு அதாவது விஜயும் மல்லியும் பிளான் பண்றாங்க. ஏன்னா சுடர் வந்து முழுக்க முழுக்க நம்பணும். அப்பதான் அவளோட உண்மையான சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வர முடியும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ஷர்ட்ட எடுத்துட்டு வந்து விஜய் கிட்ட குடுத்து, கடைசியில இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய பல்பு குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா என்கிட்ட 2 ஷர்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி கூட ஏமாத்தலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.